ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாடர்ன் வில்லேஜ் vlog. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு போட் நெக் பிளவுஸ் டிசைன் வந்து எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி வந்து கிளாத்ல போட் நெக் ஷேப்ல டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜரி லைன் ஒரு லைன் போட்டணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டோன் மார்க் பண்ண இடத்துல எல்லாம் வந்துட்டு குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து இந்த மாதிரி டாட் போட்டிருக்க இடத்துல எல்லாம் க்ளூ பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர்ல குந்தன் ஸ்டோன்ஸ் வேணுமோ அந்த ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டாட் போட்டிருக்க எல்லா பிளேசஸ்லுமே வந்து ஸ்டோன்ஸை வச்சு பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க, நம்ம எல்லா இதுலேயும் ஸ்டோன்ஸ் வச்சு பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை சுற்றி வந்து ஒரு சுகர் பீட்ஸ் ஒரு லைனும் மீடியம் சைஸ் குந்தன் ஆன்டிக் பீட்ஸும் தரப்போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு 5 டிசைன் வந்து பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரிமைனிங் இருக்கிற 3ல வந்து எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜர்தோசி நீடில் எடுத்து செல்ஃப் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி கோர்த்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து நமக்கு எவ்வளோ சுகர் பீட்ஸ் வேணுமோ அவ்வளோ எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே அகைன் நீடில் உள்ள விட்டு வெளில எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்துடும். ஓகே, இதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு 3 சைடு ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைடு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி சைடு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வாங்க. இப்போ வந்து ஒரு லாஸ்ட் சைடு ஸ்டிச் தரோம்.
மீடியம் சைஸ் ஆன்டிக் பீடு. இந்த பீடை வந்து என்ன பண்றோம்னா சரி த்ரெட்டுக்கு பக்கத்துல ஒரு ஒரு லேயர் கொடுக்க போறோம். இந்த மாதிரி நீடில எடுத்துட்டு ஒரு 3 பீட்ஸ் இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. த்ரீ பீட்ஸ் கோர்த்துட்டு அந்த லாஸ்டா இருக்க பீடு பக்கத்துல ப்ரெஸ் பண்ணி இழுத்து ஒரு ஸ்டிச் உள்ள கொடுத்துருங்க. ஸோ அப்போ அது வந்து ஸ்ட்ராங்கான இருக்கும். ஸோ 2 பீட்ஸை எடுத்து கொடுத்தீங்கன்னா பீட்ஸ் வந்து அந்த பெண்டிங்லலாம் ரொம்ப ஷேப்பாக நல்லா நீட்டாக வரும். ஸோ இதே மாதிரி அது அந்த பீட் பக்கத்துலேயே நீடில் உள்ள விட்டு வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு அகைன் ஒரு 3 பீட் எடுத்துக்கோங்க. ஸோ அகைன் அதே மாதிரி 3 பீட்ஸை வச்சு ஓகே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம நெக்லைனுக்கும் மீடியம் சைஸ் ஆன்டிக் பீட்ஸ் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரிங்ஸை வந்துட்டு இந்த ஸ்டோன்ஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அது கீழே ஒரு ட்ராப்ஸ் ஷேப்புக்கு வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த குந்தன் ஸ்டோனை சென்ட்ரலைஸ் பண்ணி கீழே வந்துட்டு பிளேஸ் மார்க் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல இந்த ரிங் ஸ்டோன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து ரிங்ஸு நீங்கள் எம்ப்ராய்டரி ஷாப்பில் கேட்டிங்கனால இது மாதிரி தருவாங்க. இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இதில் ஃபேப்ரிக் க்ளூ பேஸ்ட் பண்ணி ஸ்டோன்ஸ் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து லுக் எனக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ரவுண்ட் ஷேப்பாக இல்லாமல் கீழே வந்து இது வைக்கும்போது நம்ம வந்து ஒரு ஸ்டெட்டு போட்டால் எப்படி கீழே ஒரு ட்ராப்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கும், நீட்டாகவும் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி இதுக்கு வந்து 2 சைட்ஸ் ஸ்டிச் மட்டும் போட்டால் போதும். ஸோ ஏதாவது ஒரு 2 சைடு மட்டும் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அகே நம்ம இதில் க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம் இல்லை, ஸ்டோன் பேஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அது அப்படியே நின்றுக்கும். இந்த மாதிரி த்ரெட்டை வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க, சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு நீங்கள் எந்த சைடு ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட்டிருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு இன்னொரு சைடு ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணியிருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரிங்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் ரிங்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுதான் நான் அந்த சொன்ன ஸ்டோன்ஸ். இந்த ஸ்டோன்ஸ் தான் வந்து நம்ம இதில் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு இந்த ரிங்கில் க்ளூ வச்சு அதில் வச்சு ஸ்டோன்ஸ் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அந்த ரிங்ஸ்குள்ளே கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டே வாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டோன்ஸை எடுத்து அந்த க்ளூ பேஸ்ட் பண்ணிக்க இடத்துல வச்சு ஸ்டோன்ஸ் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்து ரிங்கோட நல்லா சேர்த்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எடுத்து ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டே வாங்க. ஓகே இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்கும் வச்சு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ போட் நெக் முடிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ நெக்கு வந்து பேக் சைடு வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி 2 பீட்ஸ் எடுத்து வச்சு ஒரு ட்ராப் ஷேட் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒன்று சுகர் பீட்ஸ், ஒன்று மீடியம் சைஸ் ரவுண்ட் பீட். அந்த நெக்லைனுக்கு வச்சிருக்கோம் இல்லையா அந்த மீடியம் சைஸ் ரவுண்ட் பீட்ஸ் ரெண்டையும் கோர்த்துட்டு ஸோ இந்த மாதிரி வச்சு சுகர் பீட்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு உள்ளே கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக இருந்துக்கும். ஸோ இது வந்து பிளெயினாக இல்லாமல் அங்கங்கே ஒரு ட்ராப் ஷேப்பில் நம்ம அந்த ஸ்டோன்ஸ் இந்த பீட்ஸ் கொடுக்கும்போது லுக் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், பிளைனாகவும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டே வரணும். ஓகே அவ்வளோதான். ஸோ நம்மளோட போட் நெக் பிளவுஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் முடிஞ்சிருச்சு.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, மறக்காம மாடர்ன் வில்லேஜ் vlog சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ so மச்.